எஸ்கேபிசி டாடல் சிவில் இன்ஜினியரிங் வண்டிப்பேதா சேனலின் சார்பாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் அபிராமி அந்தாதியினுடைய 80வது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நாம் பல்வேறு பாடல்களை பாடி அதனால் பெற்ற மகிழ்ச்சி நமக்கு நிலைத்திட வேண்டும் என்பதற்காக பாட வேண்டிய மிக முக்கியமான பாடல் இது. கடந்த பாடல் கூட்டினியே முடிந்ததால் இந்த பாடலை அபிராமி பட்டர் என்ன அதிசயம் என்ற தலைப்பிலே கூட்டியவா என்று ஆரம்பிக்கிறார். கூட்டியவா என்னை தன் அடியாரில், கொடிய வினை ஓட்டியவா எண்கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றனவா, ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே என்று அபிராமி பட்டரை போற்றி புகழும் இந்த பாடலை வழக்கம்போல் நாம் எல்லோரும் எளிதில் பாடி பயன்பெறுவதற்காக எளிய தமிழிலே, தற்கால தமிழிலே நாம் பாடி மகிழலாம். கூட்டியவா என்னை தன்னடியாரில், கொடியவினை ஓட்டியவா எண்கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றனவா, ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே என்று அபிராமி பட்டர் அன்னையினுடைய அழகை போற்றி புகழ்கிறார். இந்த பாடலினுடைய சொற்றொடர்களுக்கு என்ன பொருள் என்று பார்த்து விடலாம். கூட்டியவா என்னை தன் அடியாரில் என்றார், எதற்கும் பயனில்லாத என்னையும் நின் அடியார்களின் கூட்டத்தில் ஒருவராக சேர்த்தருளியதும், கொடிய வினை ஓட்டியவா அப்படி சேர்த்து கொண்டதாலே என்னிடத்திலே இருந்த கொடிய பாவங்களை போக்கியதும், வெண்கண் ஓடியவா எமக்கு அருள் புரிய ஓடி வந்த பெருங்கருணை செயலும், தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா என் திருக்கோலத்தை உள்ளபடியே தரிசிக்க எனக்கு காட்டி அருளியதும் அருள் வாலித்ததும், கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றனவா அன்னையை தரிசித்த அடியேனது கண்ணும் மனமும் ஆனந்தம் மேலிட்டு மகிழ்வதும், ஆடியவா நடமாடக என்றால் நின் அருளாலே என்னையும் ஆண்ட ஆனந்த தாண்டவம் ஆட்டுவித்ததும், என்ன அதிசயம் தாயே தாமரை ஆரணங்கே பொற்றாமரையிலே எழுந்தருளியிருக்கும் அழகிய அரிய அபிராமவல்லி தாயே என்று பொருள். கூட்டியவா என்றால் கூட்டியவாறு என்ற வியப்புச்சம். கொடிய வினை கொடிய பாவங்கள், எண்கண் என்றால் என்னிடத்திலே இருப்பது, ஓட்டியவா ஓடி வந்தவாறு, அதாவது தனக்கு அருள் செய்ய ஓடி வந்தவாறு, ஆட்டியவா இவ்வாறெல்லாம் என்னை ஆட்டுவித்து, ஆடகம் என்றால் பொன் என்று ஒரு பொருள். ஆடகத்தாமரை என்பது ஒரு சகசிராய கமலம் என்ற ஒரு மிக உயரிய கமலாசனத்தை குறிக்கின்றது. ஆகவே சிறப்புரையாக நாம் இதை பார்க்க இருப்பது, பொற்றாமரையிலே எழுந்தருளி இருக்கும் அழகிய அரிய அபிராமவல்லியே, எதற்கும் பயனில்லாத என்னையும் அடியார்களில் ஒருவராக சேர்த்தருளியதும், அப்படி சேர்த்து கொண்டதனால் என்னிடமிருந்த கொடிய பாவங்களை போக்கியதும், எமக்கு அருள் புரிய ஓடி வந்த பெருங்கருணை செயலும், நின் திருக்கோலத்தை உள்ளபடியே தரிசித்த எனக்கு காட்டி அருளியதும், அன்னையை தரிசித்த அடியேனது கண்ணும் மனமும் ஆனந்தம் மேலிட்டு மகிழ்வதும், நினதருளாலே என்னையும் ஆனந்த தாண்டவம் ஆட்டுவித்ததும், என்ன அதிசயம் தாயே என்று அபிராமி பட்டர் அதிசயித்து வியப்புக்குறியோடு பாடுகிறார். அடியாரோடு அம்பிகையை கூட்டுவிக்க கூடியது ஒரு செயல், அதனால் கொடிய வினை நீங்கி நின்றது மற்றொரு செயல். அம்பிகை அவரை அணுக அவளுக்கு நெருக்கமாக இருப்பது பின்னும் ஒரு செயல். அவள் தன்னுடைய உண்மை வடிவத்தை காட்ட அபிராமி பட்டர் கண்டது அப்பால் உண்டான செயல். கண்ணும் மனமும் கழித்தது அனுபவம். செயலை செய்யும் கர்த்தாவாக இருந்து பின் அந்த ஆனந்த அனுபவத்தை நுகரும் போக்தாவாக இருந்தார். முடிவிலே கர்த்தாவுமன்றி போக்தாவுமன்றி அவளோடு ஒன்றி அவள் ஆட்டுவிக்க தாம் ஆடும் நிலையை அபிராமி பட்டர் அடைந்து விட்டார். இப்படித்தான் ஆனந்த உறக்கத்தில் செயலற்று அனுபவிக்கிறோம் என்ற உணர்வும் அற்று இருக்கிறார் அபிராமி பட்டர். இப்படி செய்த பெருமாட்டி யார்? பொன்மயமான இதழ்களை உடைய சகஸ்திர கமலத்தில் வீட்டிருக்கும் கமலத்தில் வீட்டிருக்கும் அருந்தெய்வமாகிய அபிராமவல்லியே இவ்வாறு அதிசயத்தக்க அருட்செயலை செய்கிறாள். ஆடகத்தாமரை என்றால் சகசிரா கமலம்,
அது 6 ஆதாரமும் கடந்து உச்சியிலே இருப்பது என்று கீவாஜா இதற்கு ஒரு சிறப்புரையை தருகிறார். அடியார்களுடைய கூட்டுறவினாலே வினை அகலும், வினை அகன்றால் அம்பிகையின் அருள் அனுபவம் வாய்க்கும் என்பது கருத்து. அம்பிகை சரபோஜியரதர் பூரணமதியை காணச் செய்த அற்புதத்தை கேட்ட பின்னர் பாடிய இந்த பாட்டு என்று சொல்வார்கள். ஏனென்றால் அப்போதான் அவர் ஆனந்த மயக்கத்தில் இருக்கும்போது தான் இன்றைக்கு நிலவு வருமா என்று அமாவாசை என்று கேட்டது நிலவு வரும் என்று அவர் சொன்னதாக சொல்வார். அந்த அவருடைய வரலாறு, பட்டருடைய வரலாறு சொல்கிறது. ஆகவே அந்த ஆனந்த அனுபவ பித்த நிலையிலே இருந்த அன்னையோடு ஒன்றியிருந்த பரமானந்த நிலையில் இருந்ததால் ஆனந்த அதிசயத்தில் பாடம் பெற்றதாகவே இது தோன்றுகிறது. பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை நாம் இதை பாடி நிறைவு செய்யலாம். ஊட்டியவா என்னை தன்னடியாரில் கொடியவினை ஓட்டியவா என்கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்டும் மனமும் கழிக்கின்றனவா ஆடியவா நடம் நாடக தாமரை ஆரணங்கே. அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது அன்னையின் தன்னெழி என்ற தலைப்பிலே நமக்கெல்லாம் நன்னடத்தை உண்டாவதற்காக நாம் பாடி வழிபட வேண்டிய பாடல். அந்த பதிவுக்கு காத்திருங்கள். அதுவரை வணக்கம்.